10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. அந்த 1 ரூபி காயின் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன காரணம்? நமக்கு இந்த தண்ணி எப்படி இருக்குது, நமக்கு எந்த ஒரு டர்பிடிட்டி, அதாவது கலங்கல் தன்மை இல்லாமல் நமக்கு என்ன பண்ணும், அந்த தண்ணி இருக்கிறதுனால வந்து ஆகும், நமக்கு ஒளி வந்து ஈஸியாக ஊடுருவோம். சரிங்களா? அப்போ அந்த ஒளி ஊடுருவும் போது நமக்கு என்னது, அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதே நம்ம குளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஒளி ஊடுருவோம். அப்போ எவ்வளோ தூரம் ஒளி ஊடுருவுதோ அது வரைக்கும் தான் நமக்கு என்னது, அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காயினை தூக்கி உள்ளுக்குள்ளே போடுறோன்னு வச்சுங்களேன், அப்போ கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஒளி இருக்குதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் என்ன பண்ணும், அந்த காயின் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு கீழே போக போக அந்த காயினோட கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே நமக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன ஆகலை, ஒளி வந்து நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து போகலை. சரிங்களா? அப்போ அந்த லைட்டோட கேரக்டர் என்னது, அதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது லிட்ரல் ஜோன், லிம்னாட்டிக் ஜோன் அப்படின்னு பிரிப்பாங்க. சரிங்களா? எப்படி பிரிப்பாங்க, லிட்ரல் ஜோன் அண்டு லிம்னாட்டிக் ஜோன் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபண்டல் ஜோன் அண்டு பெந்திக் ஜோன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 4 ஜோனாக பிரிச்சுக்கலாம். ஓகே, அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எந்தெந்த ஜோன்லாம் வந்து பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. இப்போ பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் என்னென்ன ஜோன் இருக்குது, லிட்ரல் ஜோன் இருக்குது, லிம்னாட்டிக் ஜோன் இருக்குது, ப்ரொஃபண்டல் ஜோன் இருக்குது, பெந்திக் ஜோன். பெந்திக்னா கடைசி. அப்போ பெந்திக் கடைசியில் என்னது, அந்த இடத்துல ஒளி என்ன ஆகாதுன்னா ஊடுருவாது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட் ஏதாவது தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக என்னது தெரியாது. ஓகே, இப்போ ப்ரொஃபண்டல் ஜோன் வரைக்கும் நமக்கு என்ன ஆகலாம், லைட் இருக்கு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டு நமக்கு வந்து தெரியாது. ஸோ தீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ஃபேக்டர் லைக் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஷோர், penetration of the light, depth of the water, type of the plant, animals. There may be 3 zones: littoral, limnotic and the performdal. This is the littoral zone which is closed to the shore with a shallow water region, allow the easy penetration of the light. It is a warm and occupied by the rotted plants. The species, the limnotic zone refer to the open water. ஏன்னா லிம்னாட்டிக்னா என்னது, நம்ம பாண்ட் ஈகோசிஸ்டம் பார்த்தோம் இல்லையா? அப்போ பாண்ட் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன் வாட்டர் ஈகோசிஸ்டம். திஸ் அ பாண்ட் வித் த எஃபெக்டிவ் பெனட்ரேஷன் ஆஃப் த லைட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். அப்போ இந்த இடத்துல என்னது, ஓரளவுக்கு நம்ம குளம் பார்க்குறோன்னு வச்சுங்களேன், ஆழம் கம்மியாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணும், லைட்டு நல்லா நமக்கு என்ன பண்ணும், டெப்த்தாக வந்து நமக்கு ஊடுருவோம். ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட்டோட லெவல் வந்து நமக்கு குறையும். The deeper region of the pond below the limnotic zone is called the performdal zone, which is a no effective light penetration and the predominance of the heterotrophs. The bottom zone is a pond is termed in bendik. இந்த வார்த்தையை கேட்பாங்க. பெந்திக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆழமான, அதாவது கீழே இருக்கக்கூடிய அடித்தள பகுதிக்கு இது என்ன பேர் அப்படின்னா பெந்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே ஏதாவது பாறை இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த பாறை மேலே என்ன பண்ணும், நமக்கு இந்த பெந்திக் ஆல்கியர் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் கால் த பெந்திக் அப்படிங்கிற வேர்டை நினைப்பு வச்சுங்க. பெந்திக் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா பிலோ. சரிங்களா? ரொம்ப பிலோ இருக்கக்கூடிய பாட்டு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெந்திக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாட்டம் ஆஃப் த ஜோன். அண்ட் ஆக்குபைட் பை த கம்யூனிட்டி ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் கால் த பெந்திக். பெந்திக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டீகம்போசஸ் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். திஸ் அ லிட்ரல் ஜோன் அண்ட் லிம்னாட்டிக் ஜோன் இஸ் அ மோர் டியூ டு த கிரேட்டர் பெனட்ரேஷன் ஆஃப் த லைட். திஸ் இஸ் அ பர்ஃபாண்டல் ஜோன். அப்போ ப்ரொஃபாண்டல் ஜோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா நமக்கு என்னது டீப்பாகவே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஊடுருவோம். ஓகே, அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, அதுக்கு அடுத்தது ecosystem service of the benefit. Ecosystem of service of the benefit ஓட கேரக்டர். அப்போ ecosystem service அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ecosystem service is a definite as is the benefit the people derived from the nature. அப்போ நம்ம இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கையாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இயற்கையில் இருக்குது. அப்போ இயற்கையினால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளான்ட் வந்து நமக்கு அழியும் போது எந்த மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தட் இஸ் கால்ட் த ஃப்ரம் த நேச்சர். த ரோபர்ட்
Constantino et al. 1927 they stated the ecosystem service are the benefit provided to the human being. அப்போ ecosystem சொல்லக்கூடியது human beingக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறது என்ன பண்ணணும் நமக்கு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ஸா அப்படிங்கிறவங்க ப்ளஸ் அவங்க குரூப்பை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கினது தான் இந்த ecosystem service அப்படின்னு சொல்லக்கூடியது. Through the transformation of the resource or environmental asset including லேண்டு, அப்போ என்வரன்மெண்டலில் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடியது அப்படின்னா லேண்டு, வாட்ரு, வெஜிடேஷன் அண்ட் அட்மாஸ்பியர், இதை எதையுமே நம்ம பொல்யூஷன் பண்ணாமல் இருந்தால் நமக்கு என்னது ஹியூமன் பீயிங்க்கும் இங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிஸுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ தட் இஸ் த வெஜிடேஷன் அண்ட் த அட்மாஸ்பியர், இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் த எசென்சியல் குட் அண்ட் சர்வீஸ். ஸ்டடி ஆன் த ஈகோசிஸ்டம் சர்வீஸ் ஆக்ட் அண்ட் த எஃபெக்டிவ் tool for the gaining knowledge on the ecosystem, the benefit and other sustained uses. Without such knowledge gain, the fate of any ecosystem will be a stake and there is a benefit they provide to use of the future will become bleak. Okay, அடுத்தது ecosystem-தோடைய மெயினாக நமக்கு வந்து அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா நமக்கு இந்த மாங்க்ரோ சிஸ்டம் இது கேரக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாங்க்ரோ சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்க பாருங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மேங்க்ரோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா அசிடிக் இன் நேச்சராக இருக்கும். சரிங்களா? இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னால என்ன அர்த்தம் அப்படின்னா பகல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இங்கே இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதாவது கடலுக்குள்ளே போயிடும். சரிங்களா? இப்போ நைட் டைம் ஆக ஆக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி பூரா வந்து நமக்கு திரும்பவும் உள்ளே ரீஎன்ட்ரி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஆஃபர்ஸ் அண்ட் ஹேபிடேட் அண்ட் ஆக்ட் ஆஃப் த நர்சரி ஃபார் த அக்வாட்டிக் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ், ப்ரொவைட் த மெடிசன்ஸ், ஃபியூல் அண்ட் த டிம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக என்னது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்குது. அதேமாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் ஆக்ட் ஆஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த சி அண்ட் ரிவர்ஸ், இதுதான் இம்பார்ட்டண்டான கேரக்டர். சரியா? இது கொஸ்டின் கேட்பாங்க. மாங்க்ரோவ் ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா ஆக்ட் ஆஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் சி அண்ட் வாட்டர், கடலுக்கும் ஒரு ரிவருக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்கிறது யார் அப்படின்னா அதாவது பேலன்சிங் டு த செடிமெண்டேஷன் அண்டு சாயில் எரோஷன், அதாவது அதிகமாக நமக்கு வந்து வேகமாக நமக்கு வந்து மழை அதாவது அதிகமாக வெள்ளம் அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும் நமக்கு ஆற்று தண்ணி வந்து அதிகமாக வரும், வேகமாக வரும் இல்லையா? அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வேகத்தை வந்து தடுத்து நிறுத்துறதா இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து போயிட்டு கடலில் போய் சேர்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நில பகுதியில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாயில் ஒரேஷன் மண் அரிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மண் அரிப்புன்னு சொல்லக்கூடியது தடுக்கக்கூடியதாக என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஓகே, ஹெல்ப் டு த ரெடியூஸ் த வாட்டர் ஃபோர்ஸ் டூரிங் த சைக்ளோன், சுனாமி அண்ட் த ஹை டைட் பீரியடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு சுனாமிலாம் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் அதாவது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு என்னது எஃபெக்ட் எதுவும் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா இதை தாண்டி என்ன பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய அலையாக இருந்தாலும் வர முடியாது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டான ஒரு கேரக்டர் தான். அதுக்கப்புறம் ஹெல்ப் இன் த வெண்ட் பிரேக், O2 ப்ரொடக்ஷன், carbon sequestration and prevent the salt spray from the waves. சரிங்களா? அப்போ சால்ட் ஸ்ப்ரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடல் தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பு வாடைன்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு காற்று என்ன பண்ணும் அப்படின்னா அடிக்குதுன்னு வச்சிங்களேன், இதை பூரா ஃபில்டர் பண்ணிக்கும். எது ஃபில்டர் பண்ணிக்கும் அப்படின்னா நமக்கு வந்து மாங்க்ரோவ் அதாவது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் கூடிய இந்த அவிசீனியாமா இருக்கக்கூடிய ட்ரீ, ரைசோபோரா, சொனாட்டியா அந்த மாதிரி ட்ரீ எல்லாம் இருக்கும். இந்த ட்ரீ எல்லாம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்க்ரோவ் ஈகோசிஸ்டம் சர்வீஸ் வந்து நமக்கு ஒரு 3 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது ஃபுல்லாக என்ன பண்ணுங்க தரவா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈகோசிஸ்டம் சர்வீஸில் ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ப்ரொவைஷனிங் சர்வீஸ், கல்ச்சுரல் சர்வீஸ், சப்போர்ட்டிங் சர்வீஸ், ரெகுலேட்டிங் சர்வீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு ப்ரொவைஷனிங் சர்வீஸ் அப்படின்னா எதுனா ப்ரொவைஷனிங் சர்வீஸ் ப்ரொவைடு கொடுக்கறது. ஓகே, அப்போ ஃபுட்டு, ஃபைபர் அண்டு ஃபியூல், ஜெனட்டிக் ரிசோர்ஸ், பயோகெமிக்கல், ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசன், இதெல்லாமே எதில் வருது ப்ரொவைஷனிங் சர்வீஸில் வருது. ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் ப்ரொவைஷனிங் சர்வீஸ்னு கேட்டாங்கன்னா ஃபுட்டு, ஃபைபர், ஃபியூல், ஜெனட்டிக் ரிசோர்ஸ், பயோகெமிக்கல், ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெடிசன் கேரக்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் என்னது நமக்கு இங்கே ப்ரொவைடிங் த சர்வீஸில் வரக்கூடிய கேரக்டர். அதுக்கு அடுத்தது
கல்ச்சுரல் சர்வீஸ். அப்போ எதெல்லாம் கல்ச்சுரல் சர்வீஸில் வருதுன்னு கேட்பாங்க. கல்ச்சுரல் சர்வீஸை பேஸ் பண்ணி நமக்கு எதை வர்றது எது அப்படின்னா த ஸ்பிரிச்சுவல் அண்ட் த ரிலீஜியஸ் வேல்யூஸ், நாலேஜ் சிஸ்டம், எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், ரெக்ரெஷன் அண்ட் த ஆஸ்தட்டிக் வேல்யூஸ் அண்ட் எக்கோட்டோரியசம் அப்படிங்கிறது எல்லாமே எதில் வருது அப்படின்னா நமக்கு கல்ச்சுரல் டிவைஸில் வருது. ஓகே, இப்போ கல்ச்சுரல் டிவைஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. த ஸ்பிரிச்சுவல் அண்ட் த ரிலீஜியஸ் வேல்யூஸ், நாலேஜ் ஆஃப் த சிஸ்டம், எஜுகேஷன் அண்ட் த இன்ஸ்பிரேஷன், ரெக்ரெஷன் அண்ட் த ஆஸ்தட்டிக் வேல்யூ, எக்டோடூரிசம் இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா கல்ச்சுரல் சர்வீஸில் வருது. அதுக்கு அடுத்த கேரக்டர் சப்போர்ட்டிங் சர்வீஸ். அது என்ன சப்போர்ட்டிங் சர்வீஸ் அப்படின்னா திஸ் கால் த பிரைமரி ப்ரொடக்ஷன், provision of the habitat, primary production and then provision of the habitat, nutrient cycle, soil formation and retention, production of the atmospheric oxygen, water cycling இதெல்லாம் யார் அப்படின்னா சப்போர்ட்டிங் ஆஃப் த சர்வீஸ். அதுக்கப்புறம் ரெகுலேட்டிங் சர்வீஸ். இதெல்லாம் நமக்கு வந்து ரெகுலேட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரில் வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா the invasion of the resistance, herbivory pollination, seed dispersal, climatic regulation, pest regulation, disease regulation, erosion regulation, water purification, natural hazard production இதெல்லாம் வந்து எந்த கேரக்டரில் வருது அப்படின்னா ஈகோசிஸ்டம் சர்வீஸ் கேரக்டரில் வருது. ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின் கேட்பாங்க. இதை பார்த்து வச்சுங்க. அப்போ மொத்தம் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம ஈகோசிஸ்டம் வந்து 4 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ப்ரொவைசனிங் சர்வீஸு, கல்ச்சுரல் சர்வீஸ், சப்போர்ட்டிங் சர்வீஸ் அண்ட் ரெகுலேட்டிங் சர்வீஸ். இப்போ ப்ரொவைசனிங் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டு, ஃபைபர் அண்ட் ஃபியூல், ஜெனட்டிக் ரிசோர்ஸ், பயோகெமிக்கல், ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெடிசன். கல்ச்சுரல் சர்வீஸ் அப்படின்னா த ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலிஜியஸ் வால்வ்ஸ், நாலேஜ் சிஸ்டம், எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன், ரிக்ரெஷன் அண்ட் த ஆஸ்தட்டிக் வேல்யூ, ஈகோடூரிசம். சப்போர்ட்டிங் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி ப்ரொடக்ஷன், provision of the habitat, nutrient cycling, soil formation and retention, production of the atmospheric oxygen, water cycling. That is called based on supporting service. And then regulating service அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா invasion of the resistance, herbivory pollination, seed dispersal, climatic regulation, pest regulation, disease regulation, erosion regulation, வாட்டர் பியூரிஃபிகேஷன், நேச்சுரல் அசார்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, இதெல்லாம் எதில் வருது நமக்கு ரெகுலேட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரில் நமக்கு வருது. ஓகே, இதெல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் பண்ணியிருக்கிறது ஈகோசிஸ்டத்தோட கேரக்டர். ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹவு டு anthroponics activity effect of the ecosystem service. ஓகே, அப்போ ஈகோசிஸ்டம் சர்வீஸ் வந்து இப்போ நவடேஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் நமக்கு வந்து என்னது அந்த மலைச்சரிவு அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த இடத்துல ஏற்படுதுன்னா என்ன காரணம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நியூஸ்லையோ அல்லது டிவிலையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து மலைச்சரிவு ஏற்பட்டது. மலைச்சரிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 வீடெல்லாம் அந்த என்னாச்சு நமக்கு மலைச்சரிவுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுந்துருச்சு. அதில் வந்து இத்தனை பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காணாமல் போனாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போ ஒரு பெரிய ஹில்ஸ் ஊட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஹில்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற போகக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுறாங்க இந்த ஃபாரஸ்ட் பூரா அழிச்சிட்டு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டாக போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அதிகமான மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டுனால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அங்கே இருக்கக்கூடிய மண்ணை பூரா அரிச்சிக்கிட்டு வரும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இடத்துல வந்து எந்த இடத்துல வீக் பார்ட்டாக இருக்கோ அந்த மழை என்ன ஆகும் நமக்கு சரிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்டேஷன் எல்லாமே அழிச்சிட்டு நம்ம டீ எஸ்டேட்டாக போட்டுட்ருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல வந்து இந்த டீ எஸ்டேட் போடக்கூடிய லெவலை குறைச்சிட்டு ஃபாரஸ்ட்டில் லெவலில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து நம்ம அதிகமாக கல்டிவேட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பீப்புள்ஸுக்கு வந்து அவேர்னஸ் கொண்டு வரணும் சரிங்களா. அப்போ அவேர்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் மட்டுமே கொண்டு வர முடியாது இல்லையா. அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்னது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சமூக காடுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
Now we will all exploit on the ecosystem more than that is our need. அப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கல்டிவேட் பண்ணிக்கலாம். திஸ் மில்லேனியம் ஈகோசிஸ்டம் இந்த அசஸ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க 1 மார்க் கொஷினில். 2005 மில்லேனியம் ecosystem assessment in 2005 found that over the past in 50 years human having the change the ecosystem more rapidly. அப்போ என்ன ஆகுது, இப்போ இருக்கக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஈகோசிஸ்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆகுது, நிறைய நமக்கு என்ன ஆகுதுன்னா எர்த் குவாக் மாதிரி ஒரு சில பிளேட் மூவ்மெண்ட் இந்த மாதிரி என்னது நமக்கு சுனாமி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் நிறைய நமக்கு புதுசாக உருவாகிட்டே இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட என்வரான்மெண்டல் என்னது டேமேஜ் ஆனது தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஓகே, அப்போ பொல்யூஷன் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், டே பை டே பொல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா, அப்போ பொல்யூஷனோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு அந்த அண்டார்டிகா பிளேஸு ஆர்டிக் பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மெல்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சீ வாட்டரோட லெவல் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் அ மெயின் இம்பேக்ட். ஓகே, and then the comparable period of the time and human history the largely to meet rapidly growing the demand for the food and fresh water. எதுக்காக நம்ம பேஸ் பண்ணி நம்ம அதிகமாக நம்ம பிளான்ட்டை வந்து நம்ம நம்பி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஃபுட்டு, ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசன், டிம்பர், ஃபைபர் அண்ட் ஃபியூல் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளான்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமாக பிளான்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீகம்போஸ் பண்ணிவிட்டு அதாவது அழிச்சிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான கல்டிபிள் பிளான்ட்டோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் லெவல்லையும் நம்ம நிறைய உருவாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபாரஸ்ட்டோட லெவல் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். மெயின் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனரலி ஃபாலோயிங் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட் என்னது, ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன், தொடர்ந்து நமக்கு என்னது அழிச்சிக்கிட்டே வர்றது. இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு நமக்கு வந்து ஹேபிடேட் ப்ரொடக்ஷன் அல்லது ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். டீஃபாரஸ்டேஷன் அண்ட் த ஓவர் கிராசிங். அப்போ டீஃபாரஸ்டேஷன் என்னது, நமக்கு காடுகள் அழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக ஆடு மாடுகள் என்ன பண்ணுறாங்க மேய்க்க விடுறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு சின்ன சின்ன பிளான்ட் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ ஆடு மாடு அதிகமாக வளர்த்தும் போது என்ன ஆகும், நமக்கு ஓவர் கிராசிங் சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலிமா அது டோட்டலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அழிஞ்சிட்டே வரும். அப்போ இதனால் என்ன ஃபார்ம் ஆகுது, எரோஷன் ஆஃப் த சாயில், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த நான் நேட்டிவ் பீசிஸு. அப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்களா காடு வளர்க்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, ஒரு 3 months அந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த பிளேஸுக்கு போவாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிற பிளான்ட் எல்லாம் என்ன ஆகும், நமக்கு டீகம்போஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு அந்த பிளேஸ் விட்டு திரும்ப இன்னொரு பிளேஸுக்கு மூவ்மெண்ட் ஆவாங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு பர்டிகுலர் பாஸ் நம்ம பிளேஸில் இருந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாமே டீகம்போஸ் ஆயிரும். அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், அதிகமான ட்ரீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டை நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஓவர் ஹார்வெஸ்டிங் அண்ட் பிளான்ட் மெட்டீரியல், பொல்யூஷன் ஆஃப் த லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். அதே மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கு, நமக்கு நம்மளுடைய லேண்டில் கூடிய வாட்டர் நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் போர் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ கிரவுண்ட் வாட்டரோட லெவல் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ கிரவுண்ட் வாட்டரோட லெவல் குறையும் போது என்ன பண்ணும் அப்படின்னா சீ வாட்டர் உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ சீ வாட்டர் உள்ளே வரும்போது எங்கே போர் போட்டாலும் என்ன கிடைக்கும் அப்படின்னா சால்ட் வாட்டர் தான் கிடைக்கும். சரியா, தட் இஸ் கால் த மெயின் இம்பேக்ட். அண்ட் தென் ரன் ஆஃப் த பெஸ்டிசைட், ஃபெர்டிலைசர் அண்ட் அனிமல் வேஸ்ட். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக கொண்டு போய் நிலத்தில் கொட்ட வந்து பெஸ்டிசைட்ஸும் ஃபெர்டிலைசர்ஸும் கொட்ட என்ன ஆகும் அப்படின்னா லேண்டும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டீகம்போஸ் ஆகும். தட் இஸ் அ நேச்சர் கேரக்டர். சரி, ஓகே, இது எப்படி நம்ம வந்து நம்மளால் வந்து பாதுகாக்க முடியும், ஹவு டு ப்ரொடெக்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது நமக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எப்படி ஹவு டு ப்ரொடெக்ட் அப்படின்னா ஒன்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்மாக இருக்கக்கூடியது வேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே டைமில் யூஸ் பண்ணிட்டு திருப்பி போடாமல் திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், ரீசைக்ளிங் மெத்தடு மூலிமா நம்ம அதை பயன்படுத்தலாம். சரிங்களா, இப்போ நம்ம கவர்மெண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க. அதாவது பிளாஸ்டிக்கை வந்து எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பேன் பண்ணாங்க. அப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாக டீகம்போஸ் ஆகக்கூடிய மெட்டீரியலாக பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. தட் இஸ் கால் த யூஸ்ரி இன் ஒன்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி. அப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் மோர் ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்டிவேட் பண்ணுங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் ட்ரீஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அதிகமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீஸை வந்து கல்டிவேட் பண்ணுங்க. ஃப்ரீ லேண்ட் இருக்கா அந்த இடத்துல ட்ரீயில் கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா இந்த ஈகோசிஸ்டத்தோட முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்,
ஃப்ரூட்ஸ் கிரீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் லேண்டை மட்டுமே நம்ம நம்பி இல்லாமல் நம்ம வீட்டோட மொட்டை மாடி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பகுதியிலையோ வேஸ்ட் லேண்டு கொஞ்சம் இருக்கும், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கல்டிவேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அதிகமாக லேண்டை யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல், அதாவது இயற்கையான லைஃப் ஸ்டைலை வாழும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, ஈகோசிஸ்டம் எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? சரி, அப்போ பை ஃபெயில் டு த ப்ரொடெக்ட் என்விரான்மெண்டல் as well as the fail to save in possessity அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா buy and use only the eco-friendly ப்ராடக்டாக நம்ம பயன்படுத்தணும். grow in more trees, choose a sustained frame the farm the product vegetable, fruit and grains, reduce the uses of the natural resource, அதே மாதிரி recycling the waste and reduce the amount of waste you are produce, and then the reduce the consumption of the water and electricity, reduce the elimination the uses the household chemical and pesticides, maintain your cars and vehicle properly in order to reduce the carbon emission. அப்போ கார்பன் அதிகமாக வெளியிடுறதை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காரில் என்னது யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பக்கமாக தான் போகணும். 2 வெஹிக்கிள், அதாவது நம்ம வெஹிக்கிள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், வாக்கிங் போகலாம் அல்லது சைக்கிளில் போகலாம். இதெல்லாம் நமக்கு என்னது அப்படின்னா நம்ம கார்பன் அளவில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி. அதுக்கப்புறம் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரி, ஈகோசிஸ்டத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, அப்போ ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே யார் கையில் இருக்குது அப்படின்னா ஹியூமனோட கையில் தான் இருக்குது. அப்போ ஹியூமன் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ this a process that is a integrate of ecological, social, economic and institutional factor into the comprehensive stage in the order to the sustain and enhance the quality of the ecosystem to meet current and future need. Ecosystem management, the emphasis on the human role of the judges used in the ecosystem and for the sustained the benefit through the minimal human impact on ecosystem. The environmental degradation and the biodiversity loss the will result in the depletion and the natural resource, the ultimately the affecting the extension of the human. Example அந்த ICUN ல தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. By the 2020 least the 3.5 billion people, nearly 50% of the worldwide population, the project of the face water scarcity அல்லது ICUN அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த கேரக்டர் the status of the ecosystem management. எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா maintain the biodiversity ecosystem, இது முக்கியமானது. help the indicating the damaged ecosystem, some species indicate the health of the ecosystem, such a species is called the flagship species. அப்போ அந்த மாதிரி கூடிய species வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும், அதை நம்ம அதிகமாக டேமேஜ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டை நம்ம அதிகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கல்டிவேட் பண்ணலாம். யூஸ்டு டு ரெகனைசிங் டு த இன்வெர்டபிலிட்டி ஆஃப் த ஈகோசிஸ்டம் ஸ்டேஞ்ச், அதாவது ஸ்டேஞ்சஸ் டு த பிளான் அக்கார்டன்ட்லி. அப்போ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய பிளான் கேரக்டர் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கல்டிவேட் பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் it is also helpful in the identifying ecosystem which are need for the rehabilitation. அப்போ புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக நம்மளால் என்ன பண்ண முடியும், திரும்பவும் நமக்கு வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அப்போ பொல்யூஷன் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக நம்மளால் உருவாக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு என்னது நம்ம என்விரான்மெண்டலும் டீகம்போஸ் ஆகாது. அதே மாதிரி நம்மளுடைய பிளான்ட்டோட பார்ட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நமக்கு என்னது தொடர்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஓகே, அப்போ மெயின்டைன் டு த பயோடைவர்சிட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம எஸ்பெஷலி என்னது லோக்கல் பீப்புளும் செய்யணும், கவர்மெண்ட்டோட கேரக்டரும் நமக்கு என்னது வெயின் இம்பார்ட்டன்ட். அப்போ கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வராங்க, ஃபாரஸ்ட் அழிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் இஸ் கால் த இம்பார்ட்டன்ட் பார்ட்டிகல், அதாவது NGO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் பிளான். ஓகே, லோக்கல் பாப்புலேஷன் அண்ட் கவர்மெண்ட்டோட கேரக்டர் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ். ஓகே.